இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ப்ளவுஸ் டிசைன் மாடல் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்குக்கு வந்து சிம்பிள் டிசைன் தான். நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லைன் வந்து 3 லேயர்ஸாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் வந்து 4mm பீடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு, அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன் தான் வந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி நடுவில் 4mm பீடு போட்டு சுற்றி வந்து சுகர் பீடு வந்து போட்டிருக்கோம். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஸ்லீவ் டிசைனு. ஸ்லீவ் டிசைனில் வந்து ஹேங்கிங்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி கியூப் பீட் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் பீட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம எப்பயும் போல் செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் 4mm பீடு, மறுபடியும் சுகர் பீடு. அடுத்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து சுகர் பீடு, அப்புறம் அங்கங்கே ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு விட்டு 4mm பீடு வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து சுகர் பீடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வச்சோம்ல அதுக்கு இடையில ஒரு பீடு, அதுக்கப்புறம் 2 சைடும் 2 பீடு, அந்த மாதிரி ஒரு லைனாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4mm பீடு தான் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைனு, மறுபடியும் கிளாஸ் பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி 4mm பீடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பீடு வந்து வச்சுருக்கு. அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளாட் லோடிங்கில் தான் வச்சுருக்கு. லோடிங் த்ரெட்டு வந்து இதுக்கு வைக்கலை. ஃப்ளாட் லோடிங்கில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த மாதிரி தான் வச்சுருக்கு, கொஞ்சம் நெருக்கம் இல்லாமல். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அதே கிளாஸ் பீடில் ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பீடு வந்து 4mm பீடு வந்து லைனாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கோபி பீட்லேயே ஒயிட் கலர் பீட் தான். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன்லேயே வந்து இது ஒரு மாடல் இருக்கும். அது வச்சுட்டு அதுக்கு சுற்றி வந்து 4mm பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோபி பீடு ஒயிட் பீட்லேயே ஃப்ளவர் மாதிரி சுற்றி வந்து வச்சுருக்கோம். இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோ நிறையா வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் போய் பாருங்கள். இந்த பீடு வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த இது வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும், இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து நான் இந்த ஸ்டெம் ஸ்டிச் லோடிங்கு இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் வந்து டுட்டோரியலாக நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்டல் ஸ்டோனு, கிறிஸ்டல் பீட்லேயே வந்து ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணி இந்த எண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 4mm பீடு வச்சுட்டு ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து கிளாஸ் பீடு சுகர் பீடில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு தள்ளி நம்மளுக்கு வந்து 4mm பீடு வந்து வச்சுருக்கு. அதே ஃப்ளாட் லோடிங் போட்டு மறுபடியும் சுகர் பீடு வச்சு நம்ம இங்கே நெக்கில் வந்து என்ன ஒரு டிசைன் புட்டாஸ் பார்த்தோமோ அதே புட்டாஸ் மாடல் வந்து போட்டு சுற்றி வந்து சுகர் பீடு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் சுகர் பீடு கொடுத்துட்டு மறுபடியும் 4mm பீடு கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கியூப் பீடில் வந்து செக்குடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கங்கே அந்த எண்டில் வந்து கோபி பீடு மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 4mm பீடு கொடுத்து கியூப் பீடு கொடுத்துருக்கு. புட்டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து புட்டாஸ் நடுவில் வந்து 4mm பீடு கொடுத்து சுற்றி வந்து கியூப் பீடு வந்து கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் வந்து ஸ்லீவ் டிசைனு. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது ஸ்லீவ் டிசைனு. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார் நெக்கில் வந்து அதே மாதிரி நம்ம பேக் நெக்கில் வந்து எப்படி ஸ்டிச்சஸ் செயின் வந்து கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து பீடு வந்து 4mm பீடு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் வந்து கியூப் பீடு சுகர் பீடு கொடுத்துருப்போம். இங்கே ஃப்ரண்ட் நெக்கில் வந்து கியூப் பீடு வந்து கொடுத்துட்டு இங்கே இடையில கிறிஸ்டல் வந்து பீடு கொடுத்துருக்கு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் 4mm பீடு கொடுத்து அதே மாதிரி கியூப் பீடில் வந்து ரவுண்டாக வந்து கவர் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு. இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.